ராமநாதபுரம், நெல்லை, விருதுநகர், கோவை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனிடையே இன்று கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை உட்பட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கோடை வெயிலை தணிக்கும் விதமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், தங்கச்சிவனம், பாம்பன், மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெல்லை மாநகரில் தொடர்ந்து 3வது நாளாக இடி மின்னலுடன் மழை பெய்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாநகரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கயத்தார், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டியில் காற்றுடன் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் செல்ல வழியில்லாமல் பாதாள சாக்கடை கழிவு நீருடன் கலந்து குடம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். தேனியில் அரண்மனைப்புதூர், வீரபாண்டி, பழனி, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார்சத்திரம், ஆத்தூர், வடமதுரை, அய்யலூர், தாமரைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சேலத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. லயன்மேடு பகுதியில் மழை நீருடன் சாக்கடை நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் துர்நாற்றம் வீசியது. கோவை மாநகரில் மாலை நேரத்தில் பெய்த மழை காரணமாக அலுவலக பணி முடிந்து வீடு திரும்புவோர் அவதிக்கு ஆளாகினர். பொள்ளாச்சி, வடக்கிப்பாளையம், மாக்கினாம்பட்டி, பொன்னாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கனமழை வெளுத்து வாங்கியது. மேலத்தாளனூரில் ராதா என்பவரது வீட்டின் பின்புறம் கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுவும் கன்றும் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. அரியலூர் மாவட்டத்தில் சித்துடையார் கிராமத்தில் மாடு வைத்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் இந்திரா காந்தி என்ற பெண்மணி உயிரிழந்தார். வஞ்சினாபுரம் கிராமத்தில் மின்னல் தாக்கி 2 ஆடுகள் இறந்தன. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கனமழையால் ஒட்டமடம் பகுதியில் ஓடை உடைந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. குறிப்பாக ஆராய்ச்சிப்பட்டி தெரு, ஆத்துக்கடை தெரு, மதுரை ரோடு, தைக்காப்பட்டி தெரு ஆகிய இடங்களில் நள்ளிரவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது.